எல்லாருக்கும் வணக்கம், ஹாய், ஹலோ. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எஸ், நம்ம தளபதி விஜய் அவரோட 50வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாள் ரொம்ப சூப்பரா இருக்கும், எல்லாருமே செலிப்ரேட் பண்ணலாம். நிறைய அப்டேட் கோட் படத்துல இருந்து வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனா அந்த மாதிரி எதுவுமே வரல. என்ன ரீசன்னா, கள்ளக்குறிச்சியில ஒரு இஷ்யூ நடந்ததுனால அவரோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண வேணாம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம தளபதி சொல்லிட்டாரு. ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் தளபதி டபுள் ஆக்ஷன்ல வர போறாரு, அது இல்லாம ஏஐல விஜயகாந்த் வர போறாரு, பவதாரினி அவங்க வாய்ஸ் வரப்போகுது அப்படின்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. சினிமா அப்டேட்ஸ் இதோட முடியுது. இனிமே வரப்போற அப்டேட்ஸ் எல்லாம் அரசியல் பத்தியே தான் இருக்கும். ஆனா அவர் எடுத்த உடனே அரசியலுக்கு வந்துட்டாரா அப்படின்றதுதான் இல்ல, அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியா இருக்கு. அந்த ஸ்டோரியை பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா சொல்ல போறேன், கேளுங்க. 2008ல இளைஞர்ல போர் ரொம்ப உச்சமா போயிட்டு இருக்க சமயத்துல தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பா ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்ட நம்ம விஜய் என்ன சொன்னார்னா, இளைஞர்கள் இருக்கிற போரை உடனடியா நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாய்ஸ் கொடுத்திருந்தாரு. இதனால தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற அவங்க ஃபேன்ஸ் உண்ணாவிரத போராட்டம் இருந்தாங்க. சென்னையில நடந்த போராட்டத்துல நம்ம விஜய் என்ன சொன்னார்னா, இளைஞர்கள் இருக்க தமிழர்களுக்காக உணர்வை உணர்த்தும் போராட்டம், இது அரசியல் நோக்கம் இல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ரசிகர் மன்றங்கள் எல்லாத்தையும் மக்கள் இயக்கமா மாத்தினதுக்கு அப்புறம் டெல்லியில ராகுல் காந்தி கிட்ட இருந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு இன்வைட் வந்துச்சு. மறைமுகமா படங்கள்ல அரசியல் வசனங்கள் பேசி வந்த தளபதி விஜய் அவர்கள் தலைவா படத்தின் மூலம் டைம் டு லீட் அப்படின்னு ஒரு டைலாக் வச்சதும் இல்லாம ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல ஒயிட் ஷர்ட் போட்டு மக்கள் எல்லாம் பார்த்து கை காட்டுற மாதிரி ஒரு போஸ்டர் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த போஸ்டர் பார்க்கும்போது அரசியல் வட்டாரத்துல ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்திச்சு இந்த படம். அதுக்கப்புறமா மெர்சல் படத்துல ஜிஎஸ்டி வரியை பத்தி பேசி பிஜேபி கிட்ட இருந்து நிறைய எதிர்ப்புகளை வாங்கினாரு. அந்த டைம்ல எதுவும் ரியாக்ட் பண்ணாத தளபதி விஜய் அவர்கள் சர்க்கார் ஆடியோ லான்ச் அப்ப செம்ம அதிரடியா பேசினாரு. 2018ஆம் ஆண்டு தமிழ்நாட்டையே உலுக்கிய ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்ல இறந்தவங்க குடும்பத்துக்கு நேர்ல போய் ஆறுதல் சொல்லணும், தூத்துக்குடிக்கு போய் அங்க ஃபேன்ஸ் மூலமா பைக்ல டிராவல் பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் தனித்தனியா ஆறுதல் சொல்லியிருக்காரு. இதன் மூலமா ஸ்டெர்லைட் ஆலைக்கு அகைன்ஸ்டா மக்கள் போராட்டத்துக்கு மறைமுகமா ஆதரவு தெரிவிச்சாரு. அதுக்கப்புறமா வர படங்கள்லயும் சரி, ஆடியோ லான்ச்லயும் சரி அரசியல் பேசிட்டு வந்தாரு தளபதி விஜய். இப்படி 10 வயசுல நடிக்க ஆரம்பிச்சு பல வெற்றி படங்களையும் கொடுத்து 50 வயசுல ஒரு அரசியல் கட்சி தலைவரா நிற்கிறாரு தளபதி விஜய். இப்படி அரசியல் பேசி கட்சி தொடங்கி சமூக பிரச்சனைக்கெல்லாம் குரல் கொடுத்து தமிழக வெற்றி கழக தலைவருமான தளபதியுமான விஜய் அவர்களுக்கு சினிவினர் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.